உங்களுக்கு எப்பவுமே இந்த என்ட்ரன்ஸ் மேல ஒரு தனி ஒரு ஃபேசினேஷனா? கதவுகள்லயே ஒரு நிறைய விதம். இது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதவுக்கு பின்னாடி? பூஜைன்னு வரப்போது மணியை விட ஏன் உருவத்தையே வச்சா என்ன? இங்கே ஒரு பெயிண்டிங் கடை இருக்கு, அவங்க கிட்ட போய் இது வந்து கிளாஸ் பெயிண்டிங்னு பேரு, ஆனால் அக்ரிலிக்கில் பண்ணியிருக்காங்க. பிள்ளையார் முருகன், லக்ஷ்மி சரஸ்வதி, ராமர் சிவபெருமான், ஆஞ்சநேயர் கிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி அடையாளம் இது அளவு கொடுத்து இதுக்கான சைஸுக்கு ஆமாம் மில்லிமீட்டரில் அளவு கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுதுன்னா அதில் உட்காராது, அந்த மாதிரி கொடுத்து அப்படி வாங்கினது. இருந்தாலும் பாத்ரூமே எவ்வளோ நீட்டாக வச்சிருக்கிறேன். லைட்டு போட்டீங்க, மேலே ஃபேன் போட்டிருக்கீங்களா? அது ரொம்ப ஆமாங்க, ஃபேன் வந்து எல்லா பாத்ரூம்லையும் மஸ்ட். எக்ஸாஸ்ட் ஃபேன் அண்ட் இந்த சீலிங் ஃபேன் அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. குளிச்சு என்னதான் டவலை தொடச்சிட்டா கூட ஈரம் எப்படி போகும்? ஏன்னா இப்போல்லாம் என்னென்னா ஈரங்கள்லாம் இருந்ததுன்னா மாஸ்டரில் வந்து ஃபங்கஸ்லாம் வருது. நன்னா காய வச்சுட்டு வெளியில் வரலாம் இல்லையா? ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.